இப்போ பண்ணது எல்லாமே கிராஃப் பார்த்தோம், எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் டிசைன் பண்ண போறோம். இப்போ பார்த்து எல்லாமே டிஸ்பிளே ஆப்ஷன்ல போயிட்டு ஸ்டோரிஸ், ஷோ டேபிள்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளா டிசைன்ல போய்க்கிங்க. டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன், ஓகேவா? இந்த காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன்ல போயிட்டு ரிவைஸ் கோட் IS456 எல்லாம் செக் பண்ணிக்கங்க கரெக்டா இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன் செலக்ட் ஆல் லிஸ்ட் குரூப் வந்து இந்த பக்கம் வந்துக்குங்க. ஓகே, நேத்திக்கு பண்ண மாதிரி டிசைன் குரூப்ல போயிட்டு நெக்ஸ்ட் காம்பினேஷன் லோட் இந்த பக்கம் கொண்டு வந்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன் ஸ்டார்ட் டிசைன் செக் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், நேத்திக்கு பண்ணதே தான். சிம்பிளா நீங்க எல்லா வேல்யூஸையும் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியா ஸ்டார்ட் டிசைன் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இங்க வந்து ஓஎஸ்னு ஓவர் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து இந்த இடத்துக்கு என்னன்னா கீழே வரும்போது மேலே வர இடத்துல எல்லாம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து கிரியேட் ஆயிட்டு வந்திருக்கு. கீழே வந்து இங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு அதிகமா ஏரியா இதாயிருக்கு, ஸ்டீல் பெர்சன்டேஜ் அதிகமா போயிருக்கு. இந்த இடத்துக்கு டிசைன் ஆகலை. நம்ம என்ன பண்ணணும், சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், காலத்தோட சைஸை வந்து அதுதான் கொடுத்துருக்கு. இப்போ இத்தனை நம்பர் இருக்குன்னு வைங்க. இப்போ ஏஎஸ்டி உங்களுக்கு எதிரி இத்தனை நம்பர் இருக்கு. அப்ப நம்ம வந்து எத்தனை நம்பர் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து காங்கிரீட் டிசைன்ல போயிட்டு இங்க இருக்கா வெரிஃபை ஆல் நம்பர்ஸ் ஆர் பாஸ் ரிவைஸ் டிசைன் செக் அதை கொடுங்க. அனலைஸ் டிசைன் மேட்ச் அது ஓகே. இது கொடுங்க. காங்கிரீட்ல போயிட்டு வெரிஃபை ஆல் நம்பர்ஸ் ஆர் பாஸ்டு அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துடும் the 17 காங்கிரீட் ஆர் ஃபெயிலியர் டிசைன் செக் do you want to select them ன்னு கேட்கும். எஸ் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து எந்தெந்த நம்பர் ஃபெயிலியர் ஆயிருக்கோ அந்தந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 17 நம்பர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ சிம்பிளா நீங்க 3D கொடுத்து பாருங்க. மேக்ஸிமம் எல்லாமே இந்த பாட்டம் காலம் தான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டிசைன்ல போயிட்டு காங்கிரீட்ல போயிட்டு வெரிஃபை ஆல் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா 17 நம்பர்ஸ் ஃபெயிலியர் இருக்கு. இப்போ எஸ் கொடுங்க. அந்த மெம்பர் எல்லாமே செலக்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்லாக் பண்ணிருங்க. ஓகேவா? அன்லாக் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணது எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கீழ் நம்பர் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா டிஃபைன்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டி சைஸை மாத்திரும். இப்போ செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஃப்ரேம் செக்ஷன் இருக்கா, அதுல வந்து காலம் கொடுத்துருந்தோமா, அதுல போயிட்டு மாடிஃபை ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு 450 கொடுத்துருந்தோம். இப்போ சிம்பிளா 550 பண்ணிக்கலாம். ஓகேவா? 550 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இப்போ அனலைஸ் போங்க. இப்போ ரன் அனலைஸ் கொடுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த லாக் எடுத்து விட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலைஸ் ரன் அனலைஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். இப்போ அந்த திங் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், திரும்பி என்னன்னா சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பீம் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிவேஷன் வியூ வச்சுக்கலாம். ஓகேவா? எலிவேஷன் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே வச்சுட்டு டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் ஸ்டார்ட் டிசைன் செக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா திரும்பி நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, திரும்பி ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காங்கிரீட் சைஸ் நம்ம திரும்பி மாத்தணும். ஓகேவா? ஏன்னா லோடு வந்து நம்ம ஜாஸ்தியா கொடுத்துருக்கோம். ஸ்பேனோட ஸ்பேசிங்கும் ஜாஸ்தி. அப்போ வரும்போது வந்து மொமெண்டோட ஸ்பேசிங் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஜாஸ்தியா வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலா நம்ம லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர்ல கொடுத்துருந்தோம். அப்போ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். ஓகேவா? கொடுத்துட்டு ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் இது பண்ணோம். அதனால திரும்பியும் லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் போயிட்டு நம்ம IS456 பிரகாரம் கொடுத்துருவோம். ஓகேவா? செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் செலக்ட்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் டைப்ல போயிட்டு காலம் இருக்கா அது செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டிசைன்ல போயிட்டு லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் நம்ம இந்தியன் கோட் பிரகாரம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா திரும்பி அனலைஸ்ல போயிட்டு ரன் அனலைஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம கொடுக்கல. ஆக்சுவலா அந்த இது பிரகாரம் கொடுத்துருந்தோம்னா கரெக்டா வந்திருக்கும். இது பிரகாரம் கொடுக்குறங்காட்டி நம்ம இது கொடுக்கற கொஞ்சம் டிசைன்ஸ் மாத்தி வரும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க சைஸஸ் இது கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வந்துடும். இதுல போயிட்டு ஸ்டார்ட் டிசைன் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிலது வந்து டிசைன் ஆயிருச்சு, சிலது வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வியூ வச்சுட்டு நம்ம டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் டிசைன்ல போயிட்டு ஸ்டார்ட் டிசைன் செக். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்திருக்கும். சிலது வரல, பட் ஆனா முன்னாடி இருக்கிற நம்பர் விட நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா
இப்போ போய் வெரிஃபை நம்பர் பாருங்க. இப்போ 11 வந்திருக்கா நம்மளுக்கு வந்து அந்த லைவ் லோட் டிடெக்ஷன் பண்றோம், லோடு குறைஞ்சிருக்கும். அதை நம்ம கொடுத்தங்காட்டி இப்போ 11 நம்பர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ அந்த 11 நம்பர் ஃபெயிலியர் என்னன்னு நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா தான் லோடு எல்லாமே கொடுத்தோம். நீங்க கரெக்டா கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் இதை டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. இது பீமோடது, நான் இதுக்கு சொன்னதான். பீமோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா பீம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதே நான் காலத்தோடது பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் காலத்தோடது டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. காலத்துல வந்து எவ்வளவு ஏஎஸ்டி வருது என்னங்கிறது அதோட டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா காலத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்கு, 4.39 வந்திருக்கு. பர்சன்டேஜ் நம்ம சொல்லலாம் 0.82 பாயிண்ட் இது இருக்குங்க. ஏன்னா மொமெண்ட் வந்து ஜாஸ்தியா வந்திருக்கு. ஏன்னா வந்து பீமோட ஸ்பேன் ஜாஸ்தி, ஆக்சுவலா லோடு வந்து கம்மி தான், மொமெண்ட் வந்து ஜாஸ்தி. அதனாலதான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஏரியா வந்து ஜாஸ்தியா வந்திருக்கு. அப்ப நம்ம பீமோட டெப்த் ஜாஸ்தி பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து கம்மியா இருக்கும். சிம்பிளா பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அன்லாக் பண்ணிட்டு செலக்ட்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் டைப்ல போயிட்டு பீம் செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? பீம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ டிஃபைன்ல போயிட்டு செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஃப்ரேம் செக்ஷன், அதே மாதிரி பீம் இதுல போயிட்டு மாடிஃபை கொடுத்துடலாம். ஓகேவா? மாடிஃபை இங்க 380 இருக்கா, இதை வந்து நம்ம 450 மாத்திக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம 450 பீமுக்கெல்லாம் மாத்திக்கலாம். கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அனலைஸ் ரன் அனலைஸ் கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னங்கிறது வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம காலம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா காலம் சைஸையும் மாற்றணும். பீம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் எந்த சைஸ் ஃபெயிலியர் ஆனாலும் அதை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணியாச்சு. பண்ணப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் நேற்றுக்கே பார்த்தாச்சு. டைரெக்டாக போயிட்டு ஸ்டார்ட் டிசைன் செக் கொடுத்து பாருங்க. ஒருக்கா கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன இருக்கு, எல்லா செக்ஷனுமே பாஸ் ஆயிருக்கும். இப்போ டிசைனில் போயிட்டு காங்கிரீட்டில் போயிட்டு வெரிஃபை ஆல் நம்பர் பாஸ், சாரி அப்போ என்ன ஆயிருக்குன்னா 4 நம்பர் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. பீமை ஜாஸ்தி பண்ணங்காட்டி அதோட மொமெண்ட் வந்து காலத்துக்கு வந்து கம்மி ஆயிருக்கு ஆக்சுவலா வந்து. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, 4 நம்பர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ அந்த 4 நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணிட்டா போதும். ஓகேவா? மற்றபடி எதுவுமே தேவையில்லை. அதோட ரிசல்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ நம்பரை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதுல டீடைல்ஸ், காலத்தோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அதோட ஸ்டீலோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபிளெக்சுரல் டீடைல்ஸ் காலத்துக்கு வந்து எவ்வளவு காலத்துக்கு நம்ம வச்சிருக்கோம், சரி பீம் இது ஓகே ஃபைன். இப்போ வந்து இது ஒன்று மட்டும் ஆகலை ஆக்சுவலாக வந்து. இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது காலத்தோடது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். என்ன ஷேப்ல வச்சிருக்கோம், என்ன லென்த் இருக்கு, என்ன காலம், அதே மாதிரி என்ன மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம், ஸ்டீலோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அதோட இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காம்பினேஷன் இப்போ நம்ம லோடு வந்து கரெக்டாக கொடுக்கல, ஆக்சுவலாக சும்மா ரஃபாக கொடுத்துருக்கோம். மெத்தட் எதுக்காக அப்படிங்கிற நீங்க காம்பின் லோடு அதுக்கேற்ற மாதிரி 3 கிலோடன், அதே மாதிரி அது என்னென்ன லோடு, அதே மாதிரி காலத்தோட ஸ்பேசிங் எல்லாமே ரொட்டேஷன் எல்லாமே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பீம் இது பார்த்தீங்கன்னா பீம் இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்து இது பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து அதோட ஏரியா எவ்வளவு வந்திருக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ பீம் ரிசல்ட் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. நீங்க ஸ்லாபும் பண்ணிக்கலாம், ஸ்லாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்லாபோட பெண்டிங் மூமெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். அது ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸ்லாப்ல வந்து ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். மொமெண்ட் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதோட செக்ஷன்ஸ் எல்லாமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே பீம் காலத்துக்கு எப்படி அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சு ப்ராப்பரா நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம்னா கரெக்டா வந்திருக்கும். நம்ம எப்படின்னு பண்றதுக்காக பண்ணியிருக்கோம். அதனால பண்ணங்காட்டி நீங்க வந்துச்சுன்னா அதோட சைஸஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா மாத்திக்குங்க. ஓகே? அப்போ வந்து உங்களுக்கு தெளிவா வந்து டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஓகேவா? இது வந்து ஸ்டடி ப்ராஜெக்ட் ஸ்டடி பர்பஸ்க்காக இது கிரியேட் பண்ணது. அதனாலதான் அன்னிவன் சைஸ் இது வந்து பில்டிங்கோட இது கிடையாது, இது கிரியேட் பண்ணது கிடையாது. அதனாலதான் ரஃபா சைஸஸ் இது எல்லாமே வச்சு கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஃபுல் ஃப்ரேம் வச்சிருக்கு. பீம் காலம் ஸ்லாப் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஃபுல்லா எப்படி இது பண்றது அதே மாதிரி பார்த்தாச்சு. ஓகேவா?
இதோட இன்னைக்கு இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.